ஹாய் ஹலோ, இது வந்து நர்சஸ்க்கான ஒரு அலர்ட் மெசேஜ் தான். என்னன்னா, இப்போ வந்து சவுதியில் ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணுறது கம்மி பண்ணிட்டாங்க. விசா கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சேலரியும் கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சிருச்சு. ஆனால் நான் என் ஃப்ரெண்டு வந்தால் தான் போகன்ட்டு வெயிட் பண்ணுறேன்னா போகவே முடியாது, இங்கே தான் இருக்கணும். நீங்கள் மட்டும் ஃப்ரெண்டோட போனீங்க, அப்போ எங்களை மட்டும் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. நாங்கள் வந்து இப்போ இருந்த சுச்சுவேஷன்ஸ் வேறு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வேறு. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே மலையாளிஸ், தமிழ் பொண்ணுங்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால ஒரி பண்ண வேணாம். அங்கே போனால் நான் எப்படி ஃப்ரெண்டு வராமல் எப்படி லாங்குவேஜ்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்லாம் எல்லா இடத்துலையுமே மலையாளிஸ், தமிழ் ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க. அதனால பயப்படாமல் வாங்க. இப்போ மேல் நர்சஸ்க்கு வந்துட்டு அதிகமாக இண்டஸ்ட்ரியல் சைடு தான் ஸ்டாஃப் ரெக்ரூட்டிங் அதிகமாக இருக்குது. அப்படி இண்டஸ்ட்ரியல் சைடு கிடச்சிதுன்னா இண்டஸ்ட்ரியல் சைடு வாங்க. அங்கே பேசிக் சேலரியுமே பெட்டராக தான் இருக்குது. இல்லை ஹாஸ்பிட்டல் தான் போவேன்னு வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சைடு கிடச்சிதான் இண்டஸ்ட்ரியல் சைடு மூவ் பண்ணிக்கலாம். பாய். நர்சஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அலர்ட் ஆகிருக்கீங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அலர்ட் ஆக வேண்டிய டைம். ஏன் நான் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 25 நர்சஸ் ரெக்ரூட்மெண்ட்டான சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, கத்தார், பஹ்ரைன் நிறைய கண்ட்ரீஸில் வேகன்சி இருந்தது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ் எல்லாருமே சிங்கப்பூர்லேயோ, அபுதாபிலேயோ, துபாயிலையோ, கத்தார்லேயோ பிளேஸாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் எல்லாமே வீசா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதிகமாக இப்போ ரெக்ரூட்மெண்ட் போகிறது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மட்டும்தான். சவுதி அரேபியாலையுமே லாஸ்ட் ஒரு 1 இயராக, இப்போ ரீசெண்ட் ஒரு 6 மந்த்தாக ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எம்ஓஹெச் இன்டர்வியூ வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் கொடுக்குறதே கிடையாது. அண்ட் டேரக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்டர்வியூமே தமிழ்நாடு, சென்னை இந்த மாதிரி எங்கேயுமே டேரெக்டாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் இன்டர்வியூஸ் தான் நடக்குது. ஸோ ரெக்ரூட்மெண்ட்ஸ் டோட்டலாக குறைஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்தியன் நர்சஸாக மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபுல்லாகவே வந்து லாங் டேர்ம் கேர் டியூட்டி தான் 50% டியூட்டி தராங்க. பேலன்ஸ் இருக்குது 50% அவங்க டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி ஜாப் கிடைக்குது. ஸோ இந்த ஜாப் க்ரைட்டீரியா சவுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 அவங்களோட ட்ரீம் இதை வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டோம். நர்சஸ் பிளேஸ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம். அண்ட் வந்து எங்களுக்கு நல்ல இப்போ வந்து நர்சஸ் வந்து குவாலிஃபைடை விடவும் ஃபேர்னஸ், ஹைட்டு, வெயிட் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் இன்னும் நீங்கள் வந்து பிஎஸ்சியோ ஜிஎன்எம்ஓ முடிச்சுட்டு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட அப்ராடுக்கு போகலாம், இன்னொரு 6 மாதம் கழித்து அப்ளை பண்ணலாம், 1 இயர் கழித்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் லூஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ இனிமேலும் ஒரு வெயிட் பண்ணாதீங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 6 மந்த்தில் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஓரளவு இருக்குது. ஸோ உடனே இன்றைக்கே நீங்கள் வந்து முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், உடனே நீங்கள் டேட்டா ஃப்ளோ, அட்டஸ்டேஷன், எலிஜிபிலிட்டி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மணி இருந்ததுன்னா எக்ஸாம்ஸ் நீங்கள் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட மணி இல்லை, என்கிட்ட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறோம், ஸோ என்கிட்ட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால தான் நாங்கள் ஃபாரின் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸ் அங்கே போய்ட்டு பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் கிளாஸ் கம்பல்சரி நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ப்ரொமோட்ரிக்னா என்ன, அது டாபிக் ஓரியன்டாக கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வித்தவுட் எக்ஸாமில் நாங்கள் ஷார்ப்பாக 45 டேஸில் பிளேஸ்மெண்ட் மூவ் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் வித் எக்ஸாம்ஸில் 3 to 4 months 5 monthsக்குள்ளே எக்ஸாம்ஸு, கோச்சிங் எல்லாமே நாங்களே கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் சவுதி அரேபியா போகணும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எங்களோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு 6 month இல்லை ஒரு 1 year தான் சவுதியோட ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்க போகுது. சிங்கப்பூரில் இப்போ எப்படி ஜாப் இல்லையோ அதே மாதிரி சவுதிலையும் ஜாப் ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனே இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.